Hey guys, welcome to Abhi vlog. So day 2 in Ho Chi Minh City. இப்போதான் வந்து ஹோட்டல் வந்து செக் அவுட் பண்ணிட்டு திங்ஸ் மட்டும் அங்கேயே உள்ளே வச்சுட்டு வந்திருக்கோம். இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னா சூச்சி டனல்ஸ் வந்து போகிறோம். பட் ஆல்ரெடி டைம் ரொம்ப ஆயிடுச்சு, 10 o'clock கிட்ட ஆயிடுச்சு. ஸோ இங்கேருந்து வந்து ஒரு அரௌண்ட் 2 hours கிட்ட ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் பிளான் என்னென்னா பஸ்ஸில் போகலாம் அப்படின்ட்டு. பட் ஆக்சுவலாக எங்களுக்கு 7 o'clock ஃப்ளைட்டு இங்கேருந்து டனாங் போகிறதுக்கு, டொமஸ்டிக் ஃப்ளைட்டு. ஸோ பஸ்ஸில் போய் டைம் டிலே ஆகிடுச்சு அப்படின்னா ரொம்ப பிரச்சனை ஆகிடும். ஆக்சுவலாக இப்போவே கொஞ்சம் ரிஸ்க்கு தான். ஸோ அதனால் கிராப் போட்டு கேபில் போயிட்டு அங்கேருந்து சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பிளான் அப்படின்றத வச்சுக்கலாம் அப்படின்னு ஆஸ் ஆஃப் நோ பிளான் போட்டிருக்கோம். கிராபில் இங்கேருந்து ஒன் வேவே வந்து 2000. இப்போ நீங்கள் சூச்சி டனல்ஸ்லாம் பிளான் பண்ணுறீங்கன்னா க்ளூக் ஆப் மூலமா போனீங்க அப்படின்னா ஒரு 4000 4500 பிக்கப் ட்ராப்பு, அவங்க கைடு எல்லாமே வந்து ஒரு டூர் பேக்கேஜ் மாதிரி போட்டு கொடுப்பாங்க. அது பெஸ்ட்டு. அது வந்து மார்னிங் 7 o'clock ஒரு பேட்ச் இருக்குது, அப்புறம் 2 o'clock சம்திங் ஒரு பேட்ச் இருக்குது. பட் நாங்கள் மிஸ்ட் அவுட். ஆக்சுவலி ரொம்ப தூங்கிட்டோம். நைட் சொன்னேன் இல்லையா, ஸ்பா மசாஜ் எல்லாம் போயிட்டு வர்றதுக்கே ஒரு 3 o'clock ஆகிடுச்சு. நைட் ஃபுட் ஸ்ட்ரீட்லாம் போயிட்டு வர்றதுக்கு. ஸோ அதனால் கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிச்சு இப்போ செக் அவுட் பண்ணிட்டு வந்திருக்கோம். ஸோ இப்போ கிராப் புக் பண்ணி நம்ம போகலாம். ஸோ வெல்கம் டு அபி vlog. ஹோட்டல்லே மார்னிங் காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்தாங்க. ஓகேவாக இருந்துச்சு. சாப்பிட்டு அதுக்கப்புறம் அப்படியே கிராப் ஏறி டேரெக்டாக 2 hours வந்து சூச்சி டனல்ஸை ரீச் ஆகிட்டோம். ஸோ கைஸ், வெற்றிகரமாக சூச்சி டனல்ஸ் வந்தாச்சு. செம்ம தூக்கம். கேப் ஏறினது தான் பார்த்தேன். அதுக்கப்புறம் அப்படிதான் எந்திரிச்சு ஒன்றுமே புரியல. பே பண்ணுறதுக்கு இது கேட்குறாங்க, டிக்கெட் எடுக்கிறதுக்கு இது கேட்குறாங்க, அந்த ஊர் அமௌண்ட்டு, அந்தளவுக்கு செம்ம தூக்கம். ஸோ எங்கேயே பே பண்ணிட்டு எல்லாம் இது பண்ணிட்டு ஏதோ நடு ரோட்டில் விட்ட மாதிரி ஒரு ஃபீலு. குரூப் டூர்லாம் வரல, தனியாக வந்ததுனால எங்கே போகணும் ஒன்றும் புரியல. அதுக்கப்புறமா ஒரு இடத்த பார்த்துட்டு இதுதான் என்ட்ரன்ஸா அப்படிங்கிற மாதிரி உள்ளே வந்து போயிட்டுருக்கோம். ஸோ எங்களுக்கு முன்னாடி ஒரு 4 பேர் போகிறாங்க. அவங்க பின்னாடியே போங்க அப்படின்னு சொன்னார். ஸோ அதனால் நாங்கள் அவங்க பின்னாடியே போயிட்டுருக்கோம். ஸோ டிக்கெட் ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 125 வியட்நாமிஸ் அமௌண்ட்டு. அது இந்தியா அமௌண்ட் எவ்வளோன்னு நான் இங்கே சைடில் வைக்கிறேன். ஸோ எடுத்துகிட்டு கேபுக்கு வந்து ஒரு 500-600 சம்திங் வந்துச்சு. அதோட அமௌண்ட்டும் கேபில் இங்கே வைக்கிறேன். ஸோ சூச்சி அப்படிங்கிற பிளேஸ்லேருந்து ஹோ சி மின் சிட்டி வரைக்கும் இட்ஸ் அரௌண்ட் 192 கிலோமீட்டர்ஸ்க்கு ஒரு லாங்கஸ்ட் டனலை வந்து வியட்நாமிஸ் 1968 உருவாக்கியிருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா பேட்டிலுக்கு பயந்து. ஸோ அமெரிக்கர்கள் நிறைய வந்து உள்ள ஊடுருவினதுனால அவங்கள்ட்டேருந்து தப்பிச்சுக்கிறதுக்காக உள்ளேயே வந்து ரொம்ப நாளாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க அப்படின்னு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. ஸோ இந்த டனல் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் ஆஃப் டெப்த் வரைக்கும் இருக்குது. இது வந்து டூரிஸ்ட் அட்ராக்ஷனுக்காக இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக குட்டியாக வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ கைஸ், சரியான பண்ணு அந்த டன்னலுக்குள்ளே. அவன் வந்து இறங்குன்னு சொன்னான். வீடியோ எந்த அளவுக்கு வந்துருக்கேன்னு தெரில. உள்ளே போனால் செம்ம நேரோ ஸ்பேஸ், ரொம்ப குட்டியாக இருக்குது. எனக்கு வேறு நம்ம வேறு கொழுக்கு முழுக்குன்னு இருக்கோமா, உள்ளே போயிடுவோமா அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட்லேயே போனேன். பட் உள்ளே போயிட்டேன். போனதுக்கப்புறம் செம்ம குட்டி ஸ்பேஸு. லைக் வந்து இங்கே தான் வந்து வருஷக்கணக்காக வாழ்ந்துருக்காங்களா. எனக்கு அந்த குட்டி ஸ்பேஸ் உள்ளே போனேன். இப்படி வாழ்கிறதுக்கு வந்து செத்துருக்கலாமே அப்படின்ற அளவுக்கு தோணுச்சு. பட் தேர் ரியலி ஹீரோஸ் தான், ஏன்னா அப்படி சர்வ் பண்ணியிருக்காங்க. இப்படி எடுத்துச்சு பாருங்க. நிறைய டனல்ஸ் இருக்குது. இப்பயுமே வந்து 2 லெவல் ஆஃப் டனல்ஸ் இருந்துருந்துச்சா. லைக் வந்து 30 மீட்டர் லாங்கு, 50 மீட்டர் லாங்கு. 50 மீட்டர் லாங் போயாச்சு. அது வந்து ஒரு மீட்டிங் ரூம் மாதிரி இருந்துச்சு. ஸோ அங்கே உட்காந்து சும்மா ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு யாரெல்லாம் 30 மீட்டர்ஸ் வரீங்க அப்படின்னு கையை தூக்குனாங்க. என் கூட வந்தது வந்து போயிடுச்சு. பட் எனக்கு வந்து அங்கேயும் அதே தான் இருக்கும். அண்ட் ஆல்சோ ரொம்ப டீப்பராக போகும் அப்படின்னாங்க. பேக் வேறு இருந்துச்சு, ரொம்ப சஃப்கேட் ஆகிடுமோ அப்படின்ட்டு நான் வந்துட்டு வந்து விளாக் எடுத்துகிட்ருக்கேன். மீட்டிங்க்கு ஒரு ரூமு, அடிப்பட்டா பார்த்துக்க ஒரு ரூமு, ஒளிஞ்சிக்க ஒரு ரூமு, சாப்பிட்றதுக்கு ஒரு ரூமு, இந்த மாதிரி ஒவ்வொரு டனலாக அமைச்சிருக்காங்க. ரியலி கிரேசி. ஆக்சுவலாக அவ்வளோதான் இருக்கா. பாம் ட்ராப் பண்ண பிளேஸு இந்த மாதிரி நிறைய சொல்கிறாங்க. அமேசிங்காக இருக்குது. ஒர்த் ஆக்சுவலாக வந்ததுக்கு. ஸோ இன்னும் வேறு ஏதாச்சும் இருந்தால் அப்படியே இப்போ அந்த வேலை காட்டுறேன். ஸோ
இங்கே நம்ம கைடை வந்து செப்பரேட்டாக பை பண்ணணும் அப்படின்னு இல்லை, நம்ம சும்மா நார்மலாக போனாலே அவங்களே வந்து ஒரு கைட் மாதிரி அரேஞ்ச் பண்ணி ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணி அனுப்பிச்சி விட்றாங்க. ஸோ அப்படி தான் எங்களுக்கு வந்தாங்க. இது வந்து கப்பக்கிழங்கு, இது ஃப்ரீயாக கொடுத்தாங்க. அது நல்லா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அப்படியே எங்கள் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணோம். உண்மையிலே ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்துச்சுங்க அந்த டனல். கண்டிப்பாக வந்து ஒர்த் பிளேஸ் டு விசிட் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா ஒவ்வொரு இடமும் பார்க்குறப்ப அவங்க எவ்வளோ அழகாக அதை கட்டியிருக்காங்க, அதை மெயின்டைன் பண்ணியிருக்காங்க, அதில் வாழ்ந்துருக்காங்க அப்படிங்கிறது வந்து கிளியராக தெரிஞ்சுது. சூச்சி டனல்ஸ் முடிச்சுட்டு நல்லா சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து அந்த கப்பக்கிழங்கு சாப்பிட்டுட்டு அப்படியே வெளில வரலாம். இங்கே வந்து ஒரு தமிழ் பீப்புளை மீட் பண்ணோம். நாங்கள் இங்கே வந்து ஒரு தமிழ் பீப்புள் மீட் பண்ணோம், பேசினோம். அவங்க வந்து பஸ்ஸில் வந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ போகிறப்போ வந்து ஒன்றா போகலாம் அப்படின்னு ஆஸ் ஆஃப் நோ பிளான். பஸ் இருந்துச்சுன்னா நம்ம போவோம். பிகாஸ் நம்ம லோக்கல் சைட்ஸிங்கே பெருசாக போகல. வேறு ஏதாவது ஸ்பாட் கவர் பண்ண முடிஞ்சால் பண்ணலாம். நான் சொன்ன மாதிரி நைட்டு தான் நமக்கு ஃப்ளைட்டு. ஸோ இது அப்படியே நடந்து வந்துட்டு இருந்தப்போ இந்த டெம்பிள் ஒன்று என்ட்ரன்ஸில் இருந்தது, மெமோரியல் டெம்பிள். ஸோ அதுக்கு தான் அப்படியே நடந்து போயிட்டுருக்கோம். வீடு மண்டையை பொழக்குது. நம்ம ஊரே தேவலாம் போலன்ற அளவுக்கு மண்டையை பொழக்குது. இது வந்து கொஞ்சம் வின்டர் சீசன்ற மாதிரி சொன்னாங்க. சரி போகலாம். சூச்சி டனல்ஸ்லேருந்து ஹோச்சிமின் சிட்டிக்கு டேரக்ட் பஸ் எல்லாம் இல்லை, ஒரு 2-3 பஸ் மாறி தான் போகணும். ஸோ நாங்கள் வெயிட் பண்ணி 2 பஸ் மாறினோம். எப்போ நான் வெயில்னு சொன்னனோ அடுத்த செகண்டே அடுத்த ஸ்டாப் போன உடனே சரியான மழை ஹோச்சிமின் சிட்டியில். கொஞ்சம் கூட என்னால் ஷூட் பண்ணவே முடியல. ஸோ அங்கே போயிட்டு எதுவுமே பண்ணல. நாங்கள் ஜஸ்ட் அதுக்கப்புறம் ஏர்போர்ட் போயிட்டு அங்கேருந்து அப்படியே நாங்கள் டனாங் போயிட்டு அங்கே தான் இதை சாப்பிட்டோம். ஸோ இன்றைக்கான வீடியோவை இங்கே முடிக்கிறேன். ஸோ நாளைக்கு எங்கே போனோம் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன் கைஸ். பாய்.